கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த யோவானை தூதன் மூலமாக பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தை காண்பித்து அதன் அடித்தளத்திலிருந்து தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் அழைத்து சென்று அவருக்கு காண்பித்தார். அதோடு கூட மாத்திரமல்ல, பூமியின் முடிவையும் இனி பூமியின் முடிவிலே நடைபெறவிருக்கின்ற எல்லா சம்பவங்களையும் அவருக்கு எடுத்து காட்டினார். அதோடு அவர் நிறுத்திவிடாமல் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவருக்கு காண்பித்தார். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன், எல்லாம் ஒளிந்து போயின என்று அவர் குறிப்பிட்டார். அதைப்போல தனிமை சிறையில் ஒருவேளை நீங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையையும் புதிய தரிசனங்களையும் புதிய ஒரு நம்பிக்கையையும் உங்களுக்கு காண்பித்து என்றென்றைக்கும் தேவனுடனே கூட நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி செய்வார். அதற்கு இப்படிப்பட்ட தனிமை அனுபவத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது வருகிறது. அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய மேலான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அவரோடு கூட நீங்கள் இருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு உலகத்தை தேவனுக்குள்ளாக நீங்கள் நடத்த முடியும். ஏனென்றால் நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும் என்றும், தேவனுடைய ஊழியக்காரனும் அவருடைய சீசனும் அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்.